ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்னெட்டை ஓப்பன் பண்ணணும். Now நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to try a solenoid. அதுக்கு அவங்க கொடுத்துக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம வரைய போகிறோம் solenoid. இந்த solenoidல ஆக்சுவலி நம்ம அவங்க கொடுத்துக்கிற வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈச் சைட் ஆஃப் எ காயில் இஸ் ஸ்கொயர் ஆஃப் சைட் 20 mm and the core is 10 mm thick throughout. The armature and the core each value of its depth 40 mm. டெப்த் கொடுத்துட்டாங்க, அதோட லென்த் கொடுத்துட்டாங்க, அதோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க, அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வைக்கணும் அண்ட் இனிஷியலி கரண்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் தட் we are drawn the diagram. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருக்க லென்த் வந்து 40 அண்ட் தென் த திக்னஸ் இஸ் 10 mm அண்ட் தென் காயில் சைடு அவங்க கொடுத்துருக்காங்க 20. ஸோ இந்த சைடு 20, இந்த சைடு 20 பிரிச்சுக்கிறோம். அண்ட் த டோட்டல் ஹைட் நமக்கு கொடுத்துருக்குது 40 இல்லையா. ஸோ இதை தான் நம்ம வரைய போகிறோம். எப்படி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஓப்பன் திஸ் so the first thing what we have to do is we have to go to tools and we have to set units as because we நம்ம கொடுத்துருக்க எல்லாமே millimeterல இருக்குது, mmல இருக்குது. ஸோ இந்த லென்த்தை நம்ம என்ன பண்ணணும், we have to change it to millimeter and then press apply. இதில் ஃபஸ்ட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ போயிட்டு செட் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமோட டோட்டல் லென்த் எவ்வளோ பாருங்கள், 10, 5, 40, 20. ஸோ 60, 70, 75. இப்போ 75 டோட்டலாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 19 வச்சுருக்கேன். 19 வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டராக வர்றதுக்காக 45 மைனஸ்லேயும் ப்ளஸில் ஒரு 45 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஹைட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலாக 40, நான் 15 எடுத்துக்கிறேன். ஸோ 15 எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25 கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸிங் வந்து என்ன பண்ணிட்டேன் 5ன்னு எடுத்துக்கிட்டேன் ஸ்பேஸிங்கை. ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு போகிறதுக்கு 5 mmன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு அந்த டாட்ஸ் தெரியாது. டாட்ஸ் தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அந்த டாட்ஸ் தெரியுது இல்லைங்களா, டாட்ஸ் தெரியும். இப்போ இந்த ஒவ்வொரு டாட்டும் தான் இப்போ நமக்கு வேல்யூஸ் ஆக்சுவலி. இப்போ நம்ம வரைய வேண்டியது ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன வரையலாம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் வரைஞ்சிரும். ஆர்மேச்சர் பார்த்தீங்கன்னா 10 mm அண்ட் தென் 48, 10, 40 வரையணும். ஸோ 10, 40 அப்படின்னா லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். லைன் தோற்கலையே அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு 10, 40. ஸோ இது 5ன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 5 ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு 5 வரைஞ்சிருக்கேன், இன்னொரு 5 வரைஞ்சிட்டேன். 5, 10 முடிஞ்சிச்சா, 5 + 5 10 முடிஞ்சிச்சா, 10 முடிஞ்சிச்சு. இப்போ 5, 10, 20 சாரி 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. திரும்பவும் இந்த 10 க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கோர் வரைஞ்சிட்டோம், சாரி ஆர்மேச்சர் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து 5 mm கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 40 வரையணும். 5 mm கேப் விட்டுருங்க. 5 mmனா இதில் அந்த 5 mm கேப் விட்டுட்டு திருப்பி லைனை போய் செலக்ட் பண்ணுங்கள். லைன் செலக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ 5 mm கேப் விட்டுட்டு 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. இந்த 40 வரைஞ்சாச்சா, திரும்ப இவ்வளோ லென்த்னா அதுவும் 40 தான். ஸோ இப்போ அதையும் வரையலை. 5 நான் இங்கே வரைஞ்சதால அதான் எனக்கு 40 எனக்கு தெரியும். ஸோ நான் டேரெக்டாக வரைஞ்சிட்டேன். திரும்பவும் இந்த தான் எனக்கு லென்த்துன்னு தெரியும். ஸோ நான் அதையும் வரைஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த போர்ஷனை முடிச்சிட்டேன் நான். இப்போ இந்த போர்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ மேலே ஒரு 10 போகணும். 10 அண்ட் தென் இங்கே 30. ஏன்னா இந்த 10 + 20 30 இல்லையா. ஸோ இப்போ இந்த 30க்கு நான் வரைய போகிறேன். ஸோ 10, 5, 10, 30னா 2 லைன் மட்டும் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து 30 வரைஞ்சிட்டேன். திரும்ப மேலே ஹைட்டுக்கு 20 போகணும் இல்லையா. அப்போ 20 போகணும். இப்போ 5,
10, 15, 20 இதை வரைஞ்சாச்சு. இந்த லைன் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது போய்டும். ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சு. தென் இப்போ காயில் சைடு வரையணும். 20 காயில் சைடு பார்த்தீங்கன்னா 20 வேணும். ஸோ 20னா லைன் செலக்ட் பண்ணிட்டு 5, 10, 15, 20. ஸோ இது ஒரு காயில். திரும்ப எஸ்கேப் கொடுத்துட்டு இதே லைனில் 5, 10, 15, 20. இப்போ என்ன பண்ணுறோம், வி ட்ரான் த டயக்ராம். இப்போதைக்கு ஸ்கெட்சஸை முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ தான் காம்போனண்ட்டாகவே அதை மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸ், செலக்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸ் சர்ஃபேஸ் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மாடலாக மாற்ற போகிறோம். அதை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுக்கு பேர் வைக்கணும். ஆக்சுவலி இப்போ இது வந்து என்னது, கோர், இது காயில், இது ஆர்மிச்சர் இல்லையா. இப்போ நம்ம ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறோம், ஆர்மிச்சரை செலக்ட் பண்ணுவோம். ஆர்மிச்சர் செலக்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இது வரைக்கும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனேபிள் ஆகும் மேக் காம்போனன்ட் இன் லைன்னு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது என்னென்னு பேர் வைக்கிறீங்க, ஆர்மிச்சர். ஆர்மிச்சர்னு பேர் வச்சுட்டு இது நம்ம வைக்கிறது கோல்டு ராடு. ஸோ நீங்கள் டைப் கூட பண்ணலாம், கோல்டு இல்லைனா CR10 அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வரும். டெப்த் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 40 சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 40 mm இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கலர் மாறிச்சு தெரியுதுங்களா. இது வந்து இப்போ ஆர்மிச்சர். இப்போ கோரை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கோர். இப்போ அதே மாதிரி மேக் காம்போனன்ட் போகிறோம். இங்கே கோருக்கு நம்ம அதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோரு 40 mm திக்னஸ் தான். ஸோ கிளிக் ஓகே. இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், காயில் இதை கிளிக் பண்ணிட்டு மேக் காம்போனன்ட் என்ன பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இங்கே கொடுத்தோம்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே, இப்போ ஆரம்பித்து க்ரியேட் பண்ணுறது இங்கே தெரிஞ்சிடும். கோர் இங்கே கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து காயில் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு காயில் இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு காயில் COIL காயில் 1 இது ஒரு காயில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா காப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5.7 காப்பர். என்ன காப்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலு காப்பரில் காப்பர் 5.77 E7 சீமென்ஸ் பர் மீட்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு காயில் பண்ணுறோம் இல்லையா, செகண்ட் காயில் பண்ணணும். திரும்ப அதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸில் தான் இருக்குது. இதோடைய நேம் செலக்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைஸ் அதே தான் வச்சுருக்கேன். திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே மேக் காம்போனன்ட் வருதா. இது காயில் 2. இது என்னது, காயில் 2. முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படியே கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சிட்டு இது அப்படியே விடக்கூடாது. இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு திரும்ப ஆட் சர்க்கிள். ஆக்சுவலி ஆட் சர்க்கிள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது கண்டெய்னரில் உள்ளே வைக்கிற மாதிரி கிடக்கு. இப்போ இது உள்ளே வச்சிட்டோமா. இது வந்து இப்போ திரும்ப மேக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லைசர் உள்ளே போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ஏரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபுல் பார்ட் வந்து ஏர்டைட் கண்டெய்னர். ஸோ இப்போ இது கிளிக் பண்ண உடனே மேக் காம்போனன்ட் எனேபிள் ஆகுதா. இங்கே போய் கிளிக் பண்ணி என்னன்னு கொடுக்கணும், ஏர்னு கொடுக்கணும் நேம். இங்கேயுமே ஏர் கொடுத்துட்டு 40, 50 நீங்கள் என்ன ஒன்று கொடுக்கலாம். இது வந்து ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கொஞ்சம் பெருசு இருந்தால் 70 கொடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா இக்னோர் ஹோல்ஸ். யூ ஹவ் டு கிளிக் இக்னோர் ஹோல்ஸ். ஏன்னா இது வந்து ஏர் டைட் இல்லையா, இங்கே ஹோல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இருக்கும். ஸோ என்ன கிளிக் இக்னோர் ஹோல்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேயா, இப்போ நீங்கள் தெரியுதா உங்களுக்கு ஏன் நம்ம 40 டெப்த்து கொடுத்தனால தானே இருக்குது.
அதை பார்க்குறதுக்கு ஒரு 3D இமேஜஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி வந்துச்சு சார், எப்படி சார் இது வந்து நான் பழையபடி கொண்டு போகிறது அப்படின்னா, இங்கே இருக்கீங்களா கோஆர்டினேஷன், XY கோஆர்டினேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் என்ன ஆகிடும், இனிஷியல் பொசிஷனுக்கு அது மாறிடும். ரைட், இப்போ இது வரைக்கும் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த காயில் வந்து இப்போ நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ரன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வியூவில் இனிஷியல் 2D மெஷ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது. இதுதான் ஆக்சுவலி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இது எத்தனை ட்ரையாங்கிள்ஸாக பிரிச்சுருப்பாருங்க, இது எல்லாமே ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் லிங்கேஜஸ்லாம் உங்களுக்கு கிளியராக கிடைக்குது. ஃபஸ்ட்டு இது ஓகே ஆகிடுச்சா செக் பண்ணுறோம், ஓகே ஆகிடுச்சு. தென் வி கோ ஃபார் இதை முடிச்சுட்டு சால்வ்னு இருக்கு இல்லையா, சால்வ் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் 2D அப்படின்னு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன் இப்போ உங்களுக்கு எல்லாமே 0 காமிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 0 காமிக்குது இல்லையா, அது காரணம் நம்ம என்ன கொடுக்கல, இன்னும் அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் பண்ணணும். இது எதுக்கு அவங்களுக்கு பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, இந்த தப்பு நம்ம பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்கன்றதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே காயில் மாற்றணும். ஏன்னா 10 காயில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ இங்கே இது கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த கீயை கிளிக் பண்ணணும். காயில் 1 காயில் 2 செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் போனீங்க அப்படின்னா மிக்க சிம்பிள் காயில் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு காயில் புதுசாக வந்துருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட பேராமீட்டர் நம்ம செக் பண்ணுறது. இங்கே போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி இருக்கு இல்லையா செக் பண்ணிவிட்டு இங்கே காயில் இருக்குது பாருங்கள், இங்கே போய்ட்டு இந்த டேப்புக்கு இந்த காயின் உள்ள போனீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து எவ்வளோ கரண்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த டர்ன்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே 1000 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே கரண்ட் இனிஷியலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கொடுக்குறேன். இதை கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் போய்ட்டு சால்வ். இப்போ போய்ட்டு சால்வ் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். இப்போ உங்களுடைய வேல்யூஸ் எனர்ஜி எவ்வளோ, எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது, எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்குது, ஓமிக் லாஸ் எவ்வளோ, நம்ம கரண்ட் கொடுத்தோம் இல்லையா 2, அந்த 2 இங்கே தெரியும். சரியா, ரைட். இது எல்லாமே ஒவ்வொரு இது முடிஞ்சிச்சுங்களா. இப்போ இதனுடைய ஃப்ளக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட ஃப்ளக்ஸை எப்படி பார்க்கணும், ஃப்ளக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா வியூ கிடையாது, சாரி ஃபீல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளக்ஸோட ஸ்மூத்தர் வியூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கிடைக்கும். அப்டேட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஷேடட் வேணும் அப்படின்னாலும் போய்ட்டு என்ன பண்ணலாம், கிளிக். எங்கே உங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ளக்ஸ் மூவ் ஆகுது, ரைட், இந்த வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, எங்கே அதிகமாக ஃப்ளக்ஸ் மூவ் ஆகுது, எங்கே கம்மியான ஃப்ளக்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுவே இந்த ஏரோவோட நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், லைக் எந்த சைடில் மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷன் காமிக்குது இல்லையா, இந்த டைரெக்ஷனில் தான் எனக்கு ஃப்ளக்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் ஃப்ளக்ஸ் இது வழியாக தான் இப்படி மூவ் ஆகுது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இது பார்த்தீங்க இல்லையா, இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா இந்த ஏர் கேப் வியூ, இந்த சாலிட் மாடலில் இந்த ஏர் கேப் வியூ கொடுத்துருங்க 5 mm, இதை 5 mm கொடுத்து வச்சு செக் பண்ணலாம். 10 mm 20 mm. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா, இதுதான் என்னது சொலினாய்டு எக்ஸ்பெரிமெண்ட். ரைட், தேங்க்யூ வெரி மச்.